இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு வெட்கத்தை மாற்றுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல வெட்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, வெளியில போக முடியாத அளவுக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக பலவீனங்கள், அநேக வியாதிகள், அநேகருடைய வாழ்க்கையில நிந்தையான ஒரு வாழ்க்கை. இது நிமித்தமாக பாருங்க வெட்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஒரு அம்மா கால் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, கை கால் விழுந்து போயிடுச்சு. என்னுடைய மகன் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. இன்னொரு மகன் என்ன பண்றாரு, ஊழியம் செய்யறாரு. நாங்கள் ஊழியக்கார குடும்பமா இருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய வியாதிகள், மகள் பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படியாக பல பிரச்சனைகளை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்லும் பொழுது பாருங்க, இவர்கள் இயேசுவதான தேடுறாங்க. ஆனா ஏன் இவங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாள்ல கூட பாருங்க, இப்படிப்பட்ட வெட்கம் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ண போறாரா, மாற்ற போகிறார். நான் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காதீங்க. வெட்கத்தை மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முன்னாடி இருக்கான். ஒரு காலம் இருக்கு பாருங்க. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் சொல்றது போல எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னொரு நாட்கள்ல தேவன் அந்த வெட்கத்தை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தேவன் கட்டவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் துவங்கி இந்த 9 மாதங்களாக அநேக வெட்கத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த 10வது மாதத்துல பாருங்க, தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவா அழகா ஆண்டு சொல்ல, வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வருமா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, நீங்க எந்த இடத்துல வெட்கத்தோடு கூட தலை குனிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ, வியாதி நிமித்தமாய் வெட்கமா, கடன் பிரச்சனை நிமித்தமாய் வெட்கமா, இல்ல வேற என்னென்ன காரியங்களை குறித்து நீங்கள் வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த பத சொல்றாரு, வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வருமாம். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஒரு மனுஷன் சொல்லுங்க இந்த வார்த்தைய, சாதாரணமான மனுஷர்கள் சொல்லுங்க. மனுஷன் சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணும், மாறி போகும். ஆனால் இயேசு சொன்னார்னா அந்த வார்த்தை ஒருபோதும் மாறவே மாறாது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அற்புதத்தை செய்யக்கூடியது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்துல புறப்பட்டு வருது. நீங்கள் எந்த இடத்துல வெட்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, கடன் வாங்கின நிமித்தமா வெளியில தலையே காட்ட முடியலங்க, எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க, நான் பாவம் செய்தது நிமித்தமா எல்லாரும் என்ன பண்றாங்க, குறைவா பாக்குறாங்க, வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னைக்கு நான் வியாதிப்பட்டது நிமித்தமா இவங்க கடவுளை தேடி கொண்டிருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில ஏன் இந்த வியாதின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன அற்பமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை கண்டு இன்னைக்கு வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, வெட்கத்தை என்ன பண்ணுவாராம், கர்த்தர் மாற்ற போகிறாராம். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன பண்ண போறாராம், இரண்டத்தனையான ஒரு பலனை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லட்சைக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவாங்க, தங்கள் பாகத்தில் என்ன பண்ணுவாங்களா, சந்தோஷப்படுவீங்க. எந்த இடத்துல லட்சிய அடைந்து காணப்படுறீங்களோ அதுக்கு சரி பாதியா என்ன பண்ண போறாராம், உங்களுக்கு சந்தோஷத்தை தேவன் கட்டவிழ்க்க போகிறார். அது மாத்திரமல்ல, நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் நித்தியமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் காணப்படாதீங்க. வெட்கம் மாறுமா, வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவாரா, நான் இப்படியேதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் வெட்கத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இறப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புதுபலன் அடைந்து என்ன பண்ணுவாங்க,
கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்களாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அநேக இடங்கள்ல தேவ சமூகத்துல யார் ஒருத்தர் காத்திருக்கிறீங்களோ, தேவனை யார் ஒருத்தர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவன் வெட்கத்தை மாற்றுவாராம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் நாணத்தை தேவன் என்ன பண்ண போறாரு? மாற்றி உங்களுக்கு எல்லா விதமான லட்சையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக காரியங்கள்ல வெட்கம் 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 சொல்லிட்டு வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை, இரட்டிப்பான பலனை தேவன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன பண்றாரு? ஒரு வழியா என்ன பண்றாரு? கடந்து போகிற எரிகோ வழியா கடந்து போகிறார். கடந்து போகிற போது பாருங்க, இந்த பகுதியில ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை சுற்றி நிற்கிறாங்க. இப்போ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க? வராங்க. அவங்க என்ன பண்றாங்க? நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் இயேசு எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு என்ன பண்றாங்க? அந்த வஸ்திரத்தின் உயரத்தை தொடறாங்க. இப்ப பாருங்க, இந்த மகளுக்கு 12 ஆண்டு காலமாக உதிரப்போக்கோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போறாங்க, எவ்வளவு பணங்கள் செலவழிச்சுட்டாங்க. இன்றைக்கு எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க திக்கற்றவர்களா இருக்கிறாங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கையில வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இந்த வியாதி என் வாழ்க்கையிலிருந்து நீங்கவே நீங்காது என்ற அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு வழியாய் வந்திருக்கிறாரு, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட போகிறேன், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் தேவன் நிச்சயமாக எனக்கு பலன் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தை தேவன் இந்த மகளுடைய வாழ்க்கையில பார்த்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுவதான இப்படிப்பட்ட வியாதிக்குரிய நிலைமைகளை கர்த்தர் நிச்சயமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். அன்றைக்கு பாருங்க, 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ விசுவாசித்தார்கள். இயேசுவை நான் தொட்டால் இயேசு எனக்கு சுகத்தை தருவார், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு ஒரு அற்புதத்தை தருவார் என்று சொல்லி அந்த மகள் நம்பிக்கையோடு கூட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அற்புதமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. எத்தனையோ ஆண்டு காலமாக வெட்கம் வெட்கம் வெட்கம், இன்னுமா உனக்கு வியாதி நீங்கள, இன்னுமா இந்த எப்ப பாரு வியாதி, எப்ப பாரு இந்த பிரச்சனைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல பாருங்க, நீங்க அடிக்கடி உங்க வீட்டுல போயிட்டு எனக்கு பலவீனமா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அவங்க 2 நாள் 3 நாள் என்ன பண்ணணும், நல்லா பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இதே வேலை தான், எப்ப பாரு பலவீனம் 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 இதான் சொல்லி கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, நிந்தையோடு கூட பார்ப்பாங்க. அதுலயே நம்ம என்ன பண்ண, நம்ம பிரச்சனையை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நமக்குள்ளாக வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் இயேசுவிடத்துல வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லி பாருங்க. இயேசுவின் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ப்பா, இந்த வியாதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, இந்த 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 12 ஆண்டு காலமாக பாருங்க, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போக முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த மகளுடைய வாழ்க்கையில நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த மகளை ஏளனமாய் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் இந்த மகளை குறைவாய் பார்த்திருப்பாங்க. தன்னுடைய பணங்கள் எல்லாம் இழந்துட்டு தனியா இருக்கும் பொழுது தேவன் அந்த மகளுக்கு துணையாளராய் இருந்து அந்த மகளுடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு கூட உங்களுடைய வெட்கத்தை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான ஒரு பலனை தேவன் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, 2 நாளாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3 நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கோம். இங்க பாருங்க, எசேக்கியாவுடைய மகன் மனாசே, அவர் 12 வயதுல என்ன பண்றாரு, ராஜாவாய் மாறுறாரு. இப்ப பாருங்க, 12 வயசுல ராஜாவாய் மாறி அவர் என்ன பண்றாரு, அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 55 வருஷம் எருசலேமில் அவர் என்ன பண்றாரு, அரசாளுறாரு. இப்ப அரசாளுகிற நாட்கள்ல பாருங்க, அந்த மகன் தன்னுடைய தகப்பன் வந்து தேவனிடத்துல அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவராய் இருந்தாரு. எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா,
எப்படிப்பட்டவர்னா ரொம்ப விசுவாசம் உள்ளவரா, நம்பிக்கை உடையவராய், அவருக்கு முன்னும் இல்லை அவருக்கு பின்னும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய வயிற்றில பிறந்தவர் தான் அந்த மனாசே. ஆனால் இந்த மனாசேயோ என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு, அதாவது பாகால்களுக்கு என்ன பண்றாரு, பலிபீடங்களை கட்டி, பாகால்களுக்கு என்ன பண்ற, வானசேனைக்கு அதுக்கு பலி தூபங்களை காட்டிக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி, இப்படியாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை என்ன பண்றாரு இந்த மனாசே ராஜா செய்து கொண்டிருக்கும் போது பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அதுலயே 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 10-11 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த மனாசே ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறாரு, தேவன் விரும்பாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆகவே என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரிக்கிறாங்க, நீ பண்றது தவறு, இந்த காரியத்துல இருந்து என்ன பண்ண விலகி போன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணல, விலகாதபடிக்கு என்ன பண்றாரு, அதே காரியங்களை செய்யும் பொழுது பாருங்க 11ஆம் வசனத்துல, ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளை அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, 2 வெண்கல சங்கிலிகளால் என்ன பண்றாங்க, கட்டி அவனை பாபிலோனுக்கு இழுத்துட்டு போறாங்க. இவர் மனாசே யாரு, ஒரு பெரிய ராஜா. ஆனா இந்த ராஜாவை என்ன பண்றாங்க, சங்கிலினால பிடிச்சு என்ன பண்றாங்க, இழுத்து கொண்டு போறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதாவது நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வெட்கத்தோடு ஒரு ராஜாவை இப்படி சங்கிலினால கட்டி என்ன பண்றாங்க, இழுத்து கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளவு வெட்கமா இருந்திருக்கும். ஆனால் இந்த வெட்கத்தின் மத்தியில பாருங்க அவர் என்ன காரியங்கள் செய்தாருன்னு சொன்னா, அதிலே 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த வெட்கம் தன்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது இந்த மனாசே ராஜா ஒரு காரியத்தை செய்யறாரு, தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கெஞ்சினாராம். ஹல்லேலூயா. கீழ் வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாராம், மனாசேயின் கெஞ்சுதலுக்கு என்ன பண்ணாரு, மனம் இறங்கி அங்கிருந்து அவரை விடுதலையாக்கி மறுபடியும் அந்த ராஜாங்கத்திலிருந்து அமரும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மகனை இழுத்து கொண்டு போகும்பொழுது எவ்வளவு பெரிய வெட்கம், அதாவது நான் ஒரு ராஜா, என்னை இப்படி இழுத்துக்கொண்டு சங்கிலிகளை இழுத்துக்கொண்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். காரணம் எப்படி தெரியுங்களா, இந்த மகன் போயிட்டு தன்னை மிகவும் தாழ்த்தினார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வியாதி நிமித்தமாய் வெட்கத்தோடு இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனை நிமித்தமாய் வெட்கத்தோடு இருக்கிறீங்களா, உங்களுடைய பாவத்து நிமித்தமாய் தேவனை விட்டு பிரிந்து போனது நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் வெட்கத்தோடு கூட அவமானத்தோடு நிந்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்ற வேண்டுமா? அன்றைக்கு மனாசே ராஜா தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணாரு, தன்னை மிகவும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி என்ன பண்றாராம், கெஞ்சினாராம். ஹல்லேலூயா. அவர் கெஞ்சுதலுக்கு இறங்கி தேவன் என்ன பண்றாரு, அவனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் ராஜாங்கத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றி மறுபடியும் என்ன பண்ண போறாரா, நீங்க முன்னாடி எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நீங்க மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ அதே வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வெட்கத்தை மாற்றுகிற ஒரு இயேசு உங்கள் அருகாமையில இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில உங்கள் வெட்கத்தை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. தேவனின் வெட்கத்தை மாற்றி எனக்கு ஆனந்த களிப்பை, எனக்கு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்து கொண்டிருங்க. அது மாத்திரம் அல்ல, அன்றைக்கு அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, எல்லாரும் மலடின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பாருங்க, அண்ணாள் தேவ சமூகத்துல போயிட்டு தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது அந்த மகளுக்கு தேவ நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாங்க 1 சாமுவேல் 2:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது பகைஞருக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் எனக்கு குறைவா பேசுறீங்களோ, யாரெல்லாம் என்ன வெட்கத்தோடு பார்த்தீங்களோ, யாரெல்லாம் என்ன அற்பமா பார்த்தீங்களோ, இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ராஜா, யாரெல்லாம் வெட்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு வியாதியோடு அப்பா
பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ பேர்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தாவே அப்பா நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னது போல இரட்டிப்பான பலனை தந்து நம்முடைய பிள்ளைகளை நீ வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தயவுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.